என்னுடைய இனிய நண்பர், மூத்த வழக்கறிஞர், சமூக நீதிக்கு பாடுபடுபவர், இதோ நிற்கின்ற நம்முடைய வெற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய திரு RC பால் கனகராஜ் அவர்களை நீங்கள் எல்லோரும் ஆதரவு தந்து தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்யுமாறு உங்கள் எல்லோரையும் பணிவோடு பாசத்தோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த தேர்தலில் பூவும் பழமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. தாமரையும் மாம்பழமும் ஒன்று சேர்ந்திருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம். 10 ஆண்டு காலம் மத்தியிலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் அங்கமாக பாட்டாளி மக்கள் கட்சி இருந்து வருகிறது. தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுதலை கொடுக்க வேண்டும், 57 ஆண்டு காலம் ஆட்சி செய்கின்ற இந்த இரு கட்சிகளை அகற்ற வேண்டும் என்ற நோக்கத்திலேதான் தமிழ்நாட்டில் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த முடிவெடுத்திருக்கிறது. இந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும், மாவட்ட தலைவர் கபிலன் அவர்கள், ரமேஷ் அவர்கள், சிவா அவர்கள், AR பழனி, ஆனந்தன், சித்திக், சாக்கோ, அருண்குமார், பசுமை தாயகத்தின் ராதா அவர்கள், ஈகை தயாளன் அவர்கள், கணினி செல்வம் அவர்கள், வன்னை சத்யா அவர்கள், ராஜவர்மன் அவர்கள், சிவபிரகாசம் அவர்கள், PK சேகர் அவர்கள், KS கோபால் அவர்கள், வழக்கறிஞர் வனிதாமணி அவர்கள், விஜய் அவர்கள், கென்னடி சேன், பெருமாள், சீனிவாசன், கார்த்திக், அன்பிற்கினியவன், குமரன், கார்த்திக், தேவா மற்றும் கூட்டணி கட்சிகளில் உள்ள அனைத்து நிர்வாகிகள், மேடையில் இருக்கின்ற அனைத்து கூட்டணி கட்சியின் நிர்வாகிகளுக்கும், இங்கே வெற்றி நிச்சயம் என்ற முழக்கத்தோடு வருகை தந்திருக்கின்ற பெரியோர்கள், தாய்மார்கள், அனைத்து கூட்டணி கட்சிகளுடைய தொண்டர்கள், ஊடக நண்பர்கள், காவல்துறை நண்பர்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் அன்புமணி ராமதாஸின் பணிவான வணக்கங்கள். நடைபெறுகின்ற இந்த மக்களவை தேர்தல் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். அதுவும் குறிப்பாக வட சென்னை மக்களுக்கு மிக முக்கியமான ஒரு தேர்தல் இது. தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள் உங்களுக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். எங்களுடைய மருத்துவர் ஐயாவுடன் இணைந்து சமூக நீதிக்காக போராடி கொண்டிருப்பவர். நம்முடைய வழக்கறிஞர் பாலு அவர்கள் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்பு நம்முடைய பாலு இவர்கள் எல்லாம் நட்பு. சென்னை வழக்கறிஞர் சங்கத்தின் முன்னாள் தலைவர், இப்பொழுது பார் கவுன்சில் உறுப்பினர். நான் மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையில் அழுத்தம் கொடுக்கின்றேன். சமூக நீதி, சமூக நீதி. காரணம், சமூக நீதிக்கு மருத்துவர் ஐயா அவர்கள் போராடுகின்ற காலத்திலே ஐயாவிற்கு உறுதுணையாக இருந்து வருபவர் நம்முடைய பால் கனகராஜ் அவர்கள். நான் சொல்லியிருக்கின்றேன், இந்த தேர்தல் நமக்கு மிக முக்கியமான தேர்தல். அதுவும் குறிப்பாக வடசென்னை பகுதி மக்கள். என்னை பொறுத்த வரைக்கும் வடசென்னை பகுதியில் வாழ்கின்ற மக்கள் ஏதோ நம்ம எல்லாம் பாவம் செஞ்ச மாதிரி ஒரு எனக்கு தோற்றம் இருக்கிறது. ஏன்னா இந்த பகுதி வளர்ச்சி என்று பார்த்தாலே எதுவும் கிடையாது. ரொம்ப மோசமான ஒரு சூழல் இருக்கிறது. ஒவ்வொரு டிசம்பர் மாதமும் நம் பயந்து கொண்டே வாழ வேண்டும். எப்படா டிசம்பர் மாதம் வரப்போகுதுன்னு நம்ம பயத்தில் இருக்கிறோம். ஏன்? வெள்ளம் வரும். சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகள் கழித்தும் இன்னும் நாம் வெள்ளத்திற்கு பயந்து கொண்டிருக்கின்றோம். வெள்ளத்தை தடுக்க முடியாது, ஆனால் வெள்ளத்தால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை தடுக்கலாம். அதாவது we cannot prevent floods, but we can prevent the damage caused by the flood. ஆனால் அதை தடுத்து நிறுத்துகின்ற தகுதியும் திறமையும் இழந்திருக்கின்றார்கள் இந்த இரு கட்சிகளும். காரணம், 57 ஆண்டுகள் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்தோம், தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்து வருகின்றோம். 57 ஆண்டுகள் என்பது அரை நூற்றாண்டுக்கு மேல். அரை நூற்றாண்டில் இரு கட்சிகளும் ஆட்சி செய்து தமிழ்நாட்டை நாசப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள்.
நாசப்படுத்துவது போதும் என்ற முடிவு நீங்கள் எடுத்துக்க வேண்டும். இந்த தேர்தல் வாயிலாக நீங்கள் அதை தெரிவிக்க வேண்டும். அதற்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் பால் கனகராஜ் அவர்களை நீங்கள் தாமரை சின்னத்தில் வாக்களித்து அவரை மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும். சமீபத்தில் தமிழக முதலமைச்சர் அவர்கள் மருத்துவர் ஐயாவை பற்றி விமர்சனம் கொடுத்தார். என்ன விமர்சனம் என்றால், ஐயா சமூக நீதிக்காக போராடி கொண்டிருக்கின்றார், அவர் ஏன் பிஜேபியில் சேர்ந்தார், பிஜேபி கூட்டணியில் சேர்ந்தார் என்றெல்லாம். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட நான் மறுபடியும் கேட்கிறேன். ஸ்டாலின் அவர்களே, நீங்க ஏன் பிஜேபியுடன் 1999 சேர்ந்தீங்க? 5 ஆண்டு காலம் நீங்களும் பிஜேபி கூட ஒரு அங்கமாகத்தான் இருந்தீர்கள். அவங்களோட கூட்டணி கட்சி நீங்களும் கூட்டணி வைத்தீர்களே, அது என்ன காரணம்? ஸ்டாலின் அவர்கள் சொல்வது பாஜகவுக்கு வேறு கொள்கை, பாமகவுக்கு வேறு கொள்கை. நான் இந்த கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கும் காங்கிரஸுக்கும் ஒரே கொள்கையில தான் நீங்க 2 பேரும் இருக்கிறீங்களா? உங்களுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? உங்களுக்கும் கம்யூனிஸ்டுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸுக்கும் கம்யூனிஸ்டுக்கு என்ன சம்பந்தம்? காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் கேரளாவில் அடிச்சுக்கிறாங்க. ராகுல் காந்தி கேரளா வயநாட்டில் போட்டியிடக்கூடாதுன்னு என்று கம்யூனிஸ்ட்காரங்க அங்க ராகுல் காந்திக்கு எதிரான அடிதடி நடந்திருக்கிறது. சிவசேனாவுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னா இருக்கிறாங்க. ஆம் ஆத்மி கட்சி கெஜ்ரிவாலுக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னா இருக்கிறாங்க. மம்தா பானர்ஜிக்கும் காங்கிரஸுக்கு என்ன சம்பந்தம்? ஒன்னா இருக்கிறாங்க. நீங்க எல்லாம் ஒன்னா இருக்கலாம், நாங்க ஒன்னா இருக்கிறாரா? நாங்க சேர்ந்த நோக்கம் தமிழ்நாட்டை மீட்டெடுக்க வேண்டும். நீங்க சேர்கின்ற நோக்கம் கொள்ளையடிக்க வேண்டும். உங்களுடைய நிறுவனர் உங்க கட்சி எதுக்கு தொடங்கினார்? அண்ணா அவர்கள் எதுக்கு திமுகவை தொடங்கினார்? மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், நல்லாட்சி தர வேண்டும், தமிழை பாதுகாக்க வேண்டும் என்றெல்லாம் அதற்காகத்தான் அண்ணா அவர்கள் கட்சியை தொடங்கினார். மது விலக்கை கொண்டு வர வேண்டும் என்று அதற்கு அண்ணா கட்சியை தொடங்கினார். ஆனால் அண்ணாவுடைய கொள்கை ஏதாவது நீங்கள் கடைபிடிக்கிறீர்களா? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நிர்வாகம் நடக்கவில்லை, வணிகம் வியாபாரம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு, there is no administration in Tamil Nadu, there is only business in Tamil Nadu in place of administration. அதாவது முதலமைச்சரை சுத்தி இருக்கின்ற ஒரு 3-4 அமைச்சர்கள் இருக்கின்றார்கள். அவருடைய வேலை நிர்வாகம் கிடையாது, வணிகம் வியாபாரம். ஆட்சி அதிகாரத்தில் வைத்து வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவ்வளவுதான். தமிழ்நாட்டிலே 2 கட்சிகளுடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது, காலாவதி ஆகிவிட்டது. இவர்கள் தேவையில்லை. இந்த 2 கட்சிகளும் அதாவது they have outlived their utility ன்னு சொல்லுவோம். ஒரு உதாரணம், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி யாராவது வீட்டில் வச்சிருக்கீங்களா? இன்னும் உங்க வீட்டில் வச்சிருக்கிறியா? ஏன் இன்னும் மாத்தலையா? யார் வீட்லயும் இல்லை. இப்ப நம்ம வீட்டுல எல்இடி, எல்சிடி, என்னென்னமோ டிவி, பிளாஸ்மா என்னமோ வச்சிருக்கிறோம். நம்ம இந்த 2 கட்சிகளும் பிளாக் அண்ட் ஒயிட் டிவி போன்று, நம்ம கூட்டணி எல்இடி, எல்சிடி டிவி போன்று. ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். போயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவி யாரும் பயன்படுத்துறது கிடையாது. அதே போன்றுதான் திமுக, அண்ணா திமுகவும் அவருடைய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டது, முடிஞ்சு போச்சு. அவங்களால புதுசா தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய முடியாது. அவங்களுக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு சிந்தனை எதுவுமே கிடையாது. அவங்களோட நோக்கம் கொள்ளை 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 கொள்ளையடிக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே இன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனால்தான் நான் கேட்கின்றேன், ஒரு மாற்றம் கொடுங்கள் தமிழக மக்களே, குறிப்பாக சென்னை மக்கள், அதுவும் குறிப்பாக வட சென்னை மக்கள். இந்த தேர்தல் வாயிலாக எங்களுக்கு ஒரு மாற்றம் தாருங்கள். எவ்வளவு காலமாக நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள்? மீண்டும் சொல்கின்றேன், வெள்ளம், இந்த வெள்ளம் வந்தப்புறம் வட சென்னையில யாராவது உள்ள போக முடிஞ்சுதான்? 4, 5, 6 நாட்கள் நாற்றமடித்துக் கொண்டிருந்த பகுதி, ஒரு வாரம் உள்ள போக முடியல. எவ்வளவு பெரிய பாதிப்பு! அது இல்லாம கச்சா எண்ணெய் கசிவு, அமோனியா எரிவாயு கசிவு, எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது. அதற்கெல்லாம் தீர்வு என்ன? இந்த தேர்தலிலே, இந்த தொகுதியிலே நீங்கள் எல்லாம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு தீர்வு. தொடர்ந்து நீங்கள் இது கட்சிகளுக்கு வாக்களித்து, தொடர்ந்து வாக்களித்து உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? இவங்களுடைய வேலை என்ன? வெள்ள நேரத்தில் யாரும் வரமாட்டாங்க. வெள்ளம் முடிஞ்ச உடனே 1 வாரம் 10 நாளுக்கு அப்புறம் வந்து, நான் 3000 ரூபாய் தரேன், இல்ல 6000 ரூபாய் தரேன். அந்த 6000 ரூபாயும் அது வாங்கிக்கிட்டு நீங்களும் அது மறந்துடுவீங்க. இந்த 6000 ரூபாய் வச்சுட்டு என்ன பண்ண போறீங்க? என்ன செய்யலாம்? அந்த 6000 ரூபாய் 3 நாள்ல டாஸ்மாக் கடையில் தான் இருக்கும். அதனால அதே போன்ற
மகளிருக்கு உதவித்தொகைன்னு சொல்றாங்க. 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாய் அடுத்த நாள் எங்க இருக்கும்? வீட்டுக்காரன் பிடிங்கிட்டு டாஸ்மாக் கடையில் தான் கொடுக்க போறோம். இதெல்லாம் திட்டம் கிடையாது. திட்டம் என்றால் உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுவது, உங்கள் பிள்ளைக்கு நல்ல தரமான இலவச கல்வி கொடுப்பது, உங்களுடைய உடல் நலத்திற்கு நல்ல ஒரு சுகாதாரம் மருத்துவம் கொடுப்பது, இதுதான் உண்மையான முன்னேற்றம். உங்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது. வட சென்னையில எவ்வளவு தொழிற்சாலைகள் இருக்கிறது. இங்க தொழிற்சாலையில் உங்க பிள்ளைகளுக்கு ஏதாவது வேலை கிடைக்கிறாங்களா? கொடுக்குறாங்களா? திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு எத்தனையோ வாக்குறுதி கொடுத்தாங்களே, அது ஏதாவது ஒண்ணு நிறைவேற்றினாங்களா? நாங்கள் ஆட்சிக்கு வந்து உங்களுடைய நகை கடன் தள்ளுபடி செய்வோம் என்று இங்க தாய்மார்கள் வந்திருக்கீங்க. யாராவது நகை கடன் தள்ளுபடி செஞ்சாங்களா? உங்களை நம்பி எத்தனையோ லட்சம் பெண்கள் நகைய கடன் பேங்க்ல வச்சுட்டாங்க, வங்கிகளை வச்சுக்கிட்டு. எனக்கு தெரியும், தருமபுரி தொகுதியில குறைஞ்சது அங்க ஒரு 30,000 பேர் நகை கடன் சொல்லிட்டாங்க. இவங்க நம்பிட்டாங்க. அவங்க தாலிலாம் வச்சு அவங்க என்ன சொன்னாங்க, தேர்தல் முடிஞ்சு ஒரு வாரத்துல 50,000 ரூபாய் கிடைக்கும், உங்க நகையும் கிடைக்கும். எவ்வளவு மோசடி! அதே போன்று நாங்கள் வெற்றி பெற்றால் நாங்கள் கல்வி கடன் தள்ளுபடி செய்வோம். என்ன கல்வி கடன் தள்ளுபடி பண்ணீங்க? ஏதாவது ஒரு கடன் தள்ளுபடி பண்ணீங்களா? விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுவோம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழ்நாட்டில் உள்ள தொழிற்சாலைகளில் 70 விழுக்காடு தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் உள்ளூர் மக்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்குவோம் என்று சட்டத்தை கொண்டு வருவோம் என்று சொன்னீர்களே, சட்டம் வந்துருச்சாயா? இல்லையே. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 5 லட்சம் அரசு வேலைகளை உருவாக்குவோம் என்று சொன்னீர்களே, எத்தனை பேருக்கு வேலை கொடுத்தீங்க? அரசு வேலைகள் ஒண்ணுமே கிடையாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தற்காலிக வேலையில் உள்ளவர்கள் எல்லாம் நிலைப்பணி நிரந்தரமாக ஆக்குவோம், 10 லட்சம் பேர் நிரந்தரமாக ஆக்குவோம் என்று சொன்னீர்களே, ஏதாவது ஒருத்தர் ஆக்குறீங்க? நீங்க ஒண்ணுமே கிடையாது. இப்படியெல்லாம் வெற்று அறிவிப்புகள், வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து வந்த திமுக மீண்டும் மீண்டும் அந்த தவறை செய்யாதீர்கள். நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். கடந்த முறை நீங்கள் ஒட்டுமொத்தமா தமிழ்நாட்டை சார்ந்த திமுக கூட்டணியை சார்ந்த 38 உறுப்பினர்களை நீங்கள் டெல்லிக்கு அனுப்பி வைத்தீர்கள். எத்தனை பேரு? 38 பேர் டெல்லிக்கு போனாங்க, உங்களால போனாங்க. இந்த 38 பேரால தமிழ்நாட்டுக்கு ஏதாவது ஒரு பயன் இருந்ததா? ஏதாவது ஒரு துரும்பு அவங்களால தமிழ்நாடு கிடைச்சதா? ஒண்ணுமே கிடைக்காது. சொல்லி இந்த தவறை செய்யாதீர்கள். இவங்களால எந்த பயனும் கிடையாது, எந்த பிரயோஜனம் கிடையாது. எங்களுக்கு வாக்களியுங்கள், எங்கள் கூட்டணிக்கு வாக்களியுங்கள். சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சேலத்திற்கு வந்தார். சேலத்திலே எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களை கைய பிடிச்சி அவ்வளவு சந்தோஷம், அவரை கட்டி பிடிச்சி அந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு மைக்ல பேசுறார். ஐயா மருத்துவர் ஐயாவுடைய அனுபவம், அன்புமணி ராமதாசுடைய திறமையும் தமிழ்நாட்டுக்கு தேவை என்று ஒரு பிரதமர் அவர்கள் மேடையிலே பேசுகிறார். அது மட்டுமல்ல, பிரதமர் அவர்கள் பேசுகின்ற வார்த்தை, தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே இன்னைக்கு இந்தியாவிலே மிக மூத்த தலைவர் மருத்துவர் ஐயா என்று சொல்கிறார். அந்த நட்பை பயன்படுத்தி நாங்கள் தமிழ்நாட்டின் பிரச்சனைகளை நாங்கள் தீர்ப்போம், நம்பிக்கை வையுங்கள். ஐயா பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். 44 ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சமூக நீதி என்று சொன்னால் இந்தியாவிலே ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். ஸ்டாலின் அவர்களுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? உங்களுக்கும் திமுகவுக்கும் சமூக நீதி என்ன சம்பந்தம் இருக்குது? இன்றைய திமுக நான் சொல்றேன். கலைஞர் இருந்த நேரத்தில் அது வேறு. இன்றைய திமுகவுக்கும் சமூக நீதிக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது? ஏதாவது ஒரு முடிவு நீங்க தைரியமா எடுத்திருக்கிறீங்களா? உங்க சுத்தி இருக்கிற 4 வியாபாரிகள் வச்சுதான் நீங்க முடிவு எடுக்கிறீங்க. அந்த 4 வியாபாரிகள் சொல்றதுதான் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. 4 வியாபாரிகள் தான் உங்களை வழி நடத்துறாங்க. அது சாதிவாரி கணக்கெடுப்பா இருந்தாலும் சரி, வன்னியர்களுக்கு 10.5 இடஒதுக்கீடு இருந்தாலும் சரி, அவங்க சொல்லத்தானே நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. ஐயா அப்படி கிடையாது. தமிழ்நாட்டில் உள்ள எந்த பிரச்சனை இருந்தாலும் தைரியமாக, அன்பாக, தைரியமாக பிரதமரை கேட்கின்ற தகுதி உள்ள ஒரே தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். இது நாங்கள் செய்வோம், எங்கள் கடமை. கடந்த காலத்தில் நடந்தது. ஏதோ எதிரி போன்று, அதாவது ஒரு மாநில அரசு மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கம் வேண்டும். சண்டை இருக்கக்கூடாது. சண்டை இருந்தால் ஒன்றும் நமக்கு கிடைக்காது. அந்த இணக்கத்தை கொண்டு வருவது பாட்டாளி கட்சி மருத்துவர் ஐயா அவர்கள். அதை நீங்கள் சிந்திக்க வேண்டும், இதை சிந்திக்க வேண்டும்.
ஸ்டாலின் அவர்கள் சொல்கின்றார், பாமகவும் பாஜகவுக்கும் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் அவர்கள், இவர்கள் சமூக நீதி வேண்டும் என்று சொல்கின்றவர்கள் எல்லாம் சொல்கின்றார்கள். என்னைக்காவது பாஜக நாங்க இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த மாட்டோம், நாங்கள் அதற்கு எதிரானவர்கள் என்று சொல்லியிருக்கிறார்களா? இல்லையே. அதே கேள்வி நான் உங்ககிட்ட கேட்கிறேன். இந்தியாவை 77 ஆண்டு காலம் ஆட்சி காலத்திலே 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் ஆட்சி செய்தது. சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டு காலத்திலே கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆட்சி செய்தது. அப்பொழுது ஏதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு இங்க கொண்டு வந்தீங்களா? நீங்க அதை பத்தி பேசுனீங்களா? அதை பத்தி தெரியுமா உங்களுக்கு? கடந்த ஆண்டு ராகுல் காந்தி பேசுறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சாதிவாரி கணக்கெடுப்பு. ஏன் பேசுறார் தெரியுமா? கடந்த ஆண்டு மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ராஜஸ்தான்ல அங்க சட்டமன்ற தேர்தல், அதுக்காக பேசினார். அங்க இருக்கிற ஓபிசி வாக்குகள் வேணும் என்று. இப்ப பேச்செல்லாம் நிறுத்திட்டார் அவர். ஆக ஒரு தேர்தலுக்காக இவர்கள் என்ன வேணா அறிவிப்பார்கள், தேர்தல் முடிந்தவுடன் அவர் மறந்து விடுவார்கள். நாங்கள் அப்படி கிடையாது. பாட்டாளி மக்கள் கட்சி அப்படி கிடையாது. நாங்கள் நிச்சயமாக அன்பாக வலியுறுத்துவோம். நாங்கள் நட்புடன் அங்கே நிச்சயமாக ஒவ்வொரு பிரச்சனையும் நாங்கள் எடுத்துச் செல்வோம். இதெல்லாம் நீங்கள் எண்ணி பாருங்கள், அதை கவனம் நீங்கள் இருக்க வேண்டும். நான் சொல்றேன் இல்ல, இங்க தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் கஞ்சா, எங்க பார்த்தாலும் போதை பொருட்கள், சின்ன சின்ன பிள்ளைகள், குழந்தைகள். நான் சொல்றது அதிகமா பள்ளிக்கூடம் பிள்ளைகள், கல்லூரி அதெல்லாம் வேற மாதிரி போயிடுச்சு. பள்ளிக்கூடத்துல போற பிள்ளைகள், அதுவும் பெண் குழந்தைகள்லாம் இன்னைக்கு பார்த்தா வாயில வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க. இந்த நிலை தொடர்ந்தால் நம்ம தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியாது. அதனால உங்களை இரு கரம் கூப்பி தயவு செய்து எங்களுக்கு வாக்களியுங்கள். உங்கள் பிள்ளைகளை, உங்கள் குழந்தைகளை, அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இந்த இரு கட்சிகளுக்கும் அந்த பத்தி எந்த எண்ணமும் கிடையாது. வியாபாரம் வியாபாரம் வியாபாரம், ஆட்சியை வச்சுட்டு கொள்ளடிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கமே. சென்னையில ஏதாவது ஒரு கட்டுமானம் கொண்டு வந்தாங்களா? ஏதாவது ஒரு முன்னேற்றம்? அதுவும் வட சென்னையில ஏதாவது ஒரு முன்னேற்றம்? இந்த மெட்ரோ வந்ததே நம்முடைய மோடி அவர்கள் பிரதமராக வந்த பிறகுதான் மெட்ரோவே வந்தது. இது போன்ற எத்தனையோ திட்டங்கள் உங்களுக்கு நாங்கள் கொண்டு வருவோம். முன்னேற்றம் வேண்டும். வெள்ளம் வந்தாலே பயத்தில் இருக்கிறீங்க நீங்க. ஒவ்வொரு முறையும் வெள்ளம் வருது. அதனால அப்படி 2015 வெள்ளம் வந்தது. அப்போ நான் உங்ககிட்ட வந்தேன், நாம் விரும்பும் சென்னை என்ற ஒரு ஆவணம் எடுத்துட்டு வந்தேன். என்ன அந்த ஆவணம்? சென்னையில் அடுத்த 10 ஆண்டுகளில் இதைவிட மிகப்பெரிய வெள்ளம் வரும்னு அன்னைக்கு எச்சரிக்கை கொடுத்தேன். ஆனா 8 ஆண்டுகளில் வந்துச்சு வெள்ளம். இன்னைக்கு நான் சொல்றேன், அடுத்த 5 அல்லது 6 ஆண்டுகளில் இதை விட பெரிய வெள்ளம் வரப்போகுது சென்னையில். அதனாலதான் இப்பவே நீங்க உங்க முடிவை மாத்திக்கீங்க, நல்ல முடிவெடுங்க. ஏன்னா இவங்க தொடர்ந்தாங்கன்னா நிச்சயமாக அடுத்த வெள்ளம் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு வரும். எங்களுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால், இந்த தேர்தலில் வாய்ப்பு கொடுத்தீர்கள் என்றால், தமிழ்நாட்டில் 2026 திமுக அண்ணா திமுக அல்லாத ஒரு மாற்று அரசு தமிழ்நாட்டில் இருக்கும். இது உறுதி. அதற்கு முன்னோட்டம் தான் இந்த நாடாளுமன்ற தேர்தல். இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மக்கள் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். தேர்தல் நேரத்தில் வருவாங்க, வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுப்பாங்க. 2 கட்சியில கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் என்ன தகும் உங்களுக்கு? அதனால நீங்க சிந்தித்து நீங்கள் செயல்படுங்கள். அடுத்தது இந்த பக்கம் அதிமுக, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நம்ம பத்தி நாங்க என்னமோ துரோகம் பண்ணிட்டோமா? என்னையா துரோகம் பண்ணோம் உங்களுக்கு? உங்களை ஒவ்வொரு முறையும் ஆட்சிகளை வச்சிருக்கிறோமே, அதுதான் துரோகமா? நாங்க செஞ்ச துரோகமா? அது ஒவ்வொரு முறையும் உங்களை காப்பாத்துறோமே, ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு உயிர் கொடுக்கிறோமே, உங்க ஆட்சிக்கு ஒவ்வொரு முறையும் நாங்க உங்களை தோல்ல சுமந்துட்டு இருக்கிறோம். 1996 உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுக்காக சிறைக்கு சென்றார்கள். அப்போ என்ன நம்ம பேசணும்? நீங்க எல்லாம் என்ன பேசுனீங்க? அந்த அம்மாவுடைய அரசியல் வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு, இனி வர முடியவே முடியாது, அதிமுக அழிந்து விட்டது என்றெல்லாம் நீங்கள் பேசினீர்கள். 2 ஆண்டுகளில் அப்பொழுது ஒரு சூழல் ஏற்பட்டது. பாட்டாளி முயற்சி அதிமுகவுடன் சேர்ந்து அதிமுகவுக்கு முதல் முறையாக உயிர் கொடுத்து 30 தொகுதியில் வெற்றி பெற்றோம். 30 தொகுதி, 40ல் 30. அதன் பிறகு 2001 சட்டமன்ற தேர்தல், ஜெயலலிதா அம்மையார் இதுக்கு பிறகு முதலமைச்சராக வரவே முடியாது என்ற ஒரு சூழல் இருந்த நேரத்திலே
அப்பொழுதும் பாட்டாளி கட்சி முதலாக உங்களுடன் சேர்ந்தோம், கூட்டணி சேர்ந்தோம். ஐயாவை வாசலிலே நின்று வரவேற்றீர்கள். அன்று நாங்கள் சேர்ந்த காரணத்தால் தான் எங்களுக்கு பின்பு மூப்பனார் அவர்களும் காங்கிரஸ் அவர்களும் சேர்ந்தார்கள். சேர்ந்து அன்று முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். அதன் பிறகு 2009 நாடாளுமன்ற தேர்தலிலே உங்களிடம் கூட்டணி சேர்ந்தோம். நீங்கள் வெற்றி பெற்றீர்கள் 12 தொகுதி, நாங்கள் 0. எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வந்து விட்டது, உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வர. எல்லாவற்றுக்கும் மேல் 2019 நினைத்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. 2019 உங்கள் ஆட்சியை நீங்கள் இழந்திருப்பீர்கள். இடைத்தேர்தல் 22 தொகுதிகளில் 9 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த 9 தொகுதியில் 5 தொகுதியில் எங்களால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இல்லை, நாங்கள் இல்லை என்றால் அன்றே உங்கள் ஆட்சி கவிழ்ந்திருக்கிறோம், கட்சியை போயிருக்கிறோம். அன்று உங்களுக்கு உயிர் கொடுத்தது, உங்கள் ஆட்சிக்கு உயிர் கொடுத்தது நாங்கள் தான். இப்பொழுது ஏதோ நாங்கள் என்னமோ துரோகம், என்ன துரோகம் பண்ற? நீங்க 10.5 விழுக்காடு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க. என்ன கொடுத்தீங்க நீங்க? நம்முடைய வழக்கறிஞர் பால் கனகராஜ் அவர்கள், அவருக்கு தெரியும், வழக்கறிஞர் அவர்கள் என்ன நடந்ததுன்னு அவருக்கு தெரியும். 10.5 விழுக்காடு உங்களுக்கு உண்மையிலே மனதார நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா நீங்க தேர்தலுக்கு 1 மாதத்தின் முன்பு அல்லது 2 மாதத்தின் முன்பு நீங்க கொடுத்திருக்கணும். உங்களுடன் 2019 கூட்டணி சேர்ந்த நேரத்திலே 10 அம்ச கோரிக்கைகள் வைத்தோம். அதில் ஒரு கோரிக்கை ஜாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு. ஆனா 2 ஆண்டு காலம் அந்த கோரிக்கை நீங்கள் நிறைவேற்றவில்லை. உங்களை நான் எத்தனை முறை சந்தித்தேன், ஐயா அவர்கள் உங்களை எத்தனை முறை சந்தித்தார்கள், வலியுறுத்தினோம், போராட்டம் 4 மாதம் தொடர் போராட்டம் நடத்தினோம். அப்பெல்லாம் உங்களுக்கு இல்ல கொடுக்கணும்னு தோணல. பிறகு தேர்தலில் கூட்டணி வைத்தால் நாங்கள் கொடுக்கின்றோம் என்று ஒரு அழுத்தம். ஐயாவும் ஒத்துக்கிட்டோம், எங்களுக்கு வேண்டியது இடஒதுக்கீடு. எங்கள் ஐயா அவர்கள் 44 ஆண்டுகள், அப்போ 44 ஆண்டுகள் உழைப்பு, ஒரே நாளில் 21 உயிர்களை இழந்தோம். நூற்றுக்கணக்கான உயிர்கள் தியாகம் செய்திருக்கின்றார்கள். லட்சக்கணக்கான மக்கள் சிறைக்கிறார்கள். சமூக நீதி பிரச்சனை, இதோ ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. சமூக நீதி பிரச்சனைக்காக நாங்கள் சமரம் செய்து கொண்டோம். எங்களுக்கு இடம் கூட வேண்டாம், தொகுதி கூட வேண்டாம், இடஒதுக்கீடு கொடுங்க, உங்க கூட வரோம், கூட்டணி வரோம். அந்த காரணத்துக்காக தான் நாங்கள் சென்றோம். எப்ப தெரியுமா கொடுக்குறாங்க இடஒதுக்கீட? சாயங்காலம் 4 மணிக்கு தேர்தல் கமிஷன் தேர்தல் அறிவிக்க போகுது. சாயங்காலம் 4 மணிக்கு. எப்ப கொடுக்குறாங்க? 1 மணிக்கு. அது எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? இவ்வளவுதான் சீட்டு கொடுப்போம், இந்த கையெழுத்து போடுங்க, இதுல போட்டீங்கன்னா நாங்க 1 மணிக்கு நாங்க சட்டத்தை கொண்டு வரோம். எவ்வளவு பெரிய ஒரு துரோகம். ஐயாலாம் ஜி.கே. மணி அப்போ தலைவரா இருந்தார். மணி சொல்றேன், ஐயா மணி வா, நான் கையெழுத்து போடுறேன், வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடுறேன், சீட்டு கூட வேணாம், இடஒதுக்கீடு கொடு. இதான் நடந்தது. இன்னைக்கு இவர் ஏதோ தூக்கி கொடுத்துட்டாருன்னு சொல்றாரு, அறகுறையா கொடுத்துட்டாரு. உண்மையிலே உங்களுக்கு கொடுக்கணும், 1 மாதத்துக்கு முன்பு நீங்க கொடுத்திருக்கணும், இல்ல நாங்க கேட்காமல நீங்க கொடுத்திருக்கணும். எவ்வளவு போராட்டம் செஞ்சிருக்கிறோம். சரி கொடுத்தீங்கன்னு சொல்றீங்க. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றம் அதை ரத்து பண்ணிட்டாங்க, இடஒதுக்கீட ரத்து பண்ணதுக்கு பிறகு உங்களுக்கு உண்மையிலே உணர்வு இருந்திருந்தால் நீங்க கொண்டு வந்த சட்டத்தை நீங்க மறுபடியும் ஒரு கோரிக்கை வச்சிருப்பீங்க. நீங்க தானே சட்டம் கொண்டு வந்தீங்கன்னு சொல்றீங்க, சட்டத்தை ரத்து பண்ணிட்டாங்க. நீங்க என்ன சொல்லிருக்கணும்? நாங்க கொண்டு வந்த சட்டம் ரத்தாயிருக்குது, அந்த சட்டத்தை திமுக அரசு மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு வார்த்தை உங்க வாயிலிருந்து வந்துதா? இது இன்னைக்கு வந்துதா? இல்ல. சரி, நீங்க பேச மாட்டீங்க தெரியும் எங்களுக்கு. உங்களை சார்ந்த அமைச்சர்கள் இருந்தாங்களே, சி.வி. சண்முகம் கத்திட்டு இருக்கிறாரு. இப்போ ஏன் அவர் வாயில ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் வந்திருக்குதா? 10.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கொடுக்கணும் ஏதாவது ஒரு வார்த்தை வந்திருக்குதா? இல்லையே. ஓட்டு மட்டும் வேணும், உங்களுக்கு கொடி பிடிக்கணும், கோஷம் பண்ணணும், ஓட்டு போடணும், உங்களுக்கு எங்களை தோல்ல சுமக்கணும், அடிமைகளாக இருக்கணும். போதும்பா, போதும்பா, பட்டது போதும். அதனால்தான் இந்த முடிவை எடுத்திருக்கின்றோம். இது மிக முக்கியமான முடிவு. பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த முடிவு மிக முக்கியமான முடிவாக நான் பார்க்கின்றேன். இந்த முடிவுக்கு நீங்கள் மதிப்பு கொடுங்கள், மதிப்பு கொடுங்கள். எங்களுடைய கொள்கையில் நிச்சயமாக வித்தியாசமான கொள்கைகள் இருக்கிறது. மது விலக்கு, மது ஒழிப்பு,
44 ஆண்டு காலம் உறுதியாக மறுக்கிற ஐயா அவர்கள் இருக்கின்றார். மதுவை ஒழிக்க வேண்டும். ஏன் ஒழிக்கணும் மதுவை? சின்ன பின்னமாகி இருக்குது நம்முடைய தமிழ் சமுதாயம், சின்ன பின்னமாகிவிட்டது. இவர்கள் அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. திமுகவுடைய ஸ்ரீபெரும்புத்தூர் வேட்பாளர் மது ஆலை வைத்திருக்கிறார், பெரிய மது ஆலை வச்சிருக்கிறார். அரக்கோணம் வேட்பாளர் பெரிய மது ஆலை வச்சிருக்கார், மது ஃபேக்டரி. இவங்க சமூக நீதிக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? திமுக நினைச்சிருக்காங்க சமூக நீதினா ஏதோ இடஒதுக்கீடு மட்டும் நினைச்சிட்டு இருக்காங்க. சமூக நீதினா மது ஒழிப்பு, அதுவும் சமூக நீதி தான். சமூக நீதினா அனைவருக்கும் நல்ல தரமான கல்வி, அதுவும் சமூக நீதி. சமூக நீதினா அனைவருக்கும் நல்ல தரமான மருத்துவம், நல்ல வேலை வாய்ப்பு, குடிக்கிறதுக்கு நல்ல தண்ணி, எல்லாமே சமூக நீதி தான். அடித்தள மக்கள் முன்னுக்கு கொண்டு வருவது இதெல்லாம். சும்மா இதை இடஒதுக்கீடு அதுவும் இவங்க கொண்டு வரலையே. ஸ்டாலின் அவர்கள் அவங்க கேட்டேன், மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்களே, இந்த சட்டம் ரத்து செய்து 2 ஆண்டுகள் ஆகின்றனர். அதாவது சரியா இன்னைக்கு தான், அதாவது ரத்து செய்யல 2022 மார்ச் மாதம் 31ஆம் தேதி, இன்னைக்கு 2020 சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்பு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. அந்த தீர்ப்புல என்ன சொல்லியிருக்காங்க உச்சநீதிமன்றம்? தமிழ்நாட்டில் வன்னியர்களுக்கு உள் ஒதுக்கீடு கொடுக்க தடை கிடையாது, தரவுகளை வைத்து நீங்கள் ஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார் உச்சநீதிமன்றம். சரியா 2 ஆண்டுகளுக்கு முன்பு. 2 ஆண்டுகளாக நாங்கள் காத்துக் கொண்டிருக்கின்றோம். எத்தனையோ முறை உங்களை சந்தித்தோம். உங்களுக்கு நல்லா தெரியும், நான் கிட்டத்தட்ட ஒரு 4-5 முறை சந்தித்தேன். ஐயா 3 முறை சந்தித்தார். எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எத்தனையோ முறை சந்தித்தார், பாலு அவர்கள், ஜி.கே. மணி அவர்கள் எல்லாம். ஆனா உங்களுக்கு மனசாட்சின்னு இருந்ததுன்னா நீங்க அன்னைக்கே கொடுத்திருப்பீங்க. இல்ல, சமூக நீதிக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, பேச்சளவு தான் இருக்குது. ஆனா இன்னொன்னு சொல்றேன், கலைஞர் அவர்கள் இருந்திருந்தாருன்னா இந்நேரம் கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். ஏன்னா அவருக்கு தெரியும், உங்களுக்கு தெரியல. ஏன் தெரியலன்னா மீன் சொல்கிற உங்க சுத்தி ஒரு 4 வியாபாரிகள் சுத்திட்டு இருக்கிறான். இது கொடுத்துட்டா ஐயோ ஜாதி பிரச்சனை. என்ன ஜாதி பிரச்சனை? ஜாதிக்கு இந்த ஜாதிக்கு அதிகமா சீட்டு கேட்டுருவாங்க, அந்த ஜாதிக்கு தான் இப்ப. ஏன் இப்ப நீங்க எம்எல்ஏ எம்பி எப்படி கொடுக்குறீங்க, அமைச்சர்கள் எப்படி கொடுக்குறீங்க? நீங்க இது ஜாதி பிரச்சனை கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. தமிழ்நாட்டில் 2 பெரிய சமுதாயங்கள் இருக்கிறது. ஒன்று தாழ்த்தப்பட்ட சமுதாயம், அடுத்தது வன்னியர் சமுதாயம். இந்த இரு சமுதாயம் 40 விழுக்காடு மக்கள் தொகை இருக்கிறது. இந்த இரு சமுதாயம் வளர்ந்தால் தமிழ்நாடு வளர்ச்சி பெறும், முன்னேறும். அதுதான் உண்மையான சமூக நீதி. ஆனா நீங்க அது வேற பிரச்சனையா பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க அதனால இரு கட்சிகள் ஆட்சி செய்தது போதும் என்ற மனநிலைக்கு நாங்க வந்துட்டோம். நீங்க எப்ப வருவீங்க? இவங்களால் உங்களுக்கு எந்த பயனும் கிடையாது. நேத்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசுறாரு. அந்த கூட்டத்தில் சுத்தி இருக்கிறவங்க ஏதோ ஐயா இந்த டாஸ்மாக் கடை மூடுங்கன்னு கத்துறாங்க. அவர் கேட்கிற என்னன்னு கேட்கிற, டாஸ்மாக் கடை மூடுங்க அப்படின்னு கேட்கிறார். டாஸ்மாக் கடை மூடணுமா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு அவர் சொல்றாரு, நாங்க 2016 கலைஞர் அவர்கள் எங்களை வெற்றி பெற வைத்தால் பூரண மதுவிலக்கு கொண்டு வருவோம் என்று நாங்கள் ஓட்டு கேட்டோம், நீங்க யாரும் ஓட்டு போடல எங்களுக்கு, அதனால இன்னைக்கு டாஸ்மாக் கடை இன்னைக்கு நாங்க மூட மாட்டோம். இது ஒரு பதிலாயா? அதெல்லாம் 2016 இவங்களுக்கு ஓட்டு போடலையா, அதனால நாங்க டாஸ்மாக் கடை இப்ப மூட மாட்டோம். அப்போ நீங்க மக்கள் உங்களுக்கு வாக்களிக்கவில்லை என்றால் உங்க கொள்கையை நீங்க மாத்திப்பீங்களா? இந்த கொள்கையை மாத்தது சட்டையை மாத்துற மாதிரி தானே இருக்கு. நீங்க ஓட்டு போடல, நான் உனக்கு என்ன செய்ய மாட்டேன்னா என்னையா கொள்கை வச்சிருக்கீங்க? நீங்க எல்லாம் கொள்கை வச்சிருக்கீங்களா? முதல்ல எங்க ஐயாவை பாருங்க, 44 வருஷமா மது ஒழிப்பு, மது ஒழிப்பு, மது விலக்கு, மது ஒழிப்பு போராட்டம், ஆர்ப்பாட்டம், எவ்வளவு அழுத்தம் கொடுத்து அதற்கு எங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு வந்திருக்கிறது. அரசியலுக்காகவோ தேர்தலுக்காகவோ அதை நான் நடத்தல, உண்மையா உணர்வுபூர்வம் நடத்தும். இதுதான் உண்மையான கொள்கை பிடிப்பு. உங்களுக்கு எல்லாம் என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்கிறது உங்களுக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. அதனால இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். வடசென்னை மக்களே, நல்ல ஒரு முடிவெடுங்கள். ஆண்டுதோறும் இங்க வெள்ளம் வந்துட்டு அப்புறம் ஹெலிகாப்டர் பார்த்து வானத்தை பார்த்து காத்துட்டு இருப்பீங்க. ஐயா எப்ப எங்கேயாவது பொட்டலம் வருமா, எங்கேயாவது சோறு கிடைக்குமா? அதெல்லாம் எனக்கு தொலைக்காட்சியில பாக்குற, நேரில் பார்க்கறதுல எவ்வளோ வருத்தம் எனக்கு இருக்கு, எவ்வளோ வருத்தம் எனக்கு. அப்புறம் போட்ல வந்து உங்களுக்கு சோறு எடுத்து போடணும், குழந்தைகளுக்கு பால் கொடுக்கணும், குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுக்கணும், நாங்க தான் கொடுப்போம்.
இந்த இருக்கிற கவுன்சிலர் யாரா வந்தாங்களா? எம்எல்ஏ வந்தாரா? எம்பி வந்தாரா? ஒண்ணும் கிடையாது. அடுத்த ஆண்டு இதெல்லாம் நடக்க போகுது. அதனால இதெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும். சென்னைக்கு கட்டுமானங்கள் வர வேண்டும், புதுமை வர வேண்டும் என்றால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஆதரவு கொடுங்கள். சென்னை மக்கள் ஆதரவு கொடுங்கள். சென்னையில நமக்கு 3 பெரிய ஆறுகள், இயற்கை கொடுத்த மிகப்பெரிய வரம். அடையார் ஆறு, கூவம் ஆறு, கொசஸ்தலை ஆறு. கொசஸ்தலை ஆறு இந்த வட சென்னையில போகுது, எண்ணூர்ல போய் முடியுது. அந்த எண்ணூர் பகுதி அது பாதுகாக்கப்பட்ட சதுப்பு நில பகுதியாக அறிவிக்க வேண்டும் என பசுமை தீர்ப்பாணையம் சொல்லியிருக்கிறது. அதற்கு எவ்வளவு போராட்டங்கள் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆனா இப்போ அதை நாசப்படுத்தி, அதை சிதைத்து, அதை ஒழிச்சிருக்க, இதெல்லாம் நமக்கு பிற்காலத்தில் கிடைக்காததெல்லாம். அதே போன்ற பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் தென் சென்னை பகுதியில் வருது. சதுப்பு நிலம் பள்ளிக்கரணை மார்ஷ் லேண்ட். சென்னையில எவ்வளவு மழை பெஞ்சாலும் அங்க போய் அது கொள்ளளவு இருக்கிறது, அங்க போய் தாங்கும் தண்ணி. ஆனா இன்னைக்கு இவர்கள் திமுக ஆட்சி காலத்தில் 1967 ஆட்சி பொறுப்பேற்ற நேரத்தில் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் 12,500 ஏக்கர் இருந்தது. இன்னைக்கு எவ்வளவு தெரியுமா இருக்கு? 57 ஆண்டுகளுக்கு பிறகு 2000 ஏக்கர் தான் இருக்கு. 10,500 ஏக்கர் இன்னைக்கு அழித்து விட்டார்கள், ஒழித்து விட்டார்கள் இந்த இரு கட்சிகளும். இன்னும் எவ்வளவு அழிக்கணும்? நம்முடைய வளங்கள், இயற்கை வளங்களை ஒழித்துக் கொண்டிருக்கின்றார்கள். பொறுத்தது போதும், பொறுத்தது போதும். 45 ஆண்டுகளுக்கு முன்பு கூவம் ஆற்றில் இருக்கிற தண்ணி எடுத்து கோவிலில் அபிஷேகம் பண்ணுவாங்க. வெறும் 45 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு கூவம் கிட்ட போக முடியுதா? இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இல்ல, இப்ப சமீபத்தில் 4,500 கோடி கூவத்தை சுத்தப்படுத்துவோம். முதல்ல உங்களை சுத்தப்படுத்தணும். நீங்க எங்க கூவத்தை சுத்தப்படுத்த போறீங்க? இது வரைக்கும் எத்தனை 1000 கோடி கொள்ளடிச்சாங்க கூவத்தை சுத்தப்படுத்துறோம், கூவத்தை சுத்தப்படுத்துறோம். எங்களால முடியும். எங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை, தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. எங்களால மட்டும்தான் முடியும். அந்த வாய்ப்பை எங்களுக்கு தாங்க, எங்களுக்கு தாங்க. உங்க நல்லதுக்கு தான் நான் சொல்றேன். இது அரசியலுக்காக, ஓட்டுக்காக நான் சொல்லல. நான் சுத்தி சுத்தி சென்னையை சுத்தி சுத்தி